வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் வளர்மதி, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிங்க, ஜாதி செட்டியார் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு சிஏ முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மடங்க, முகவரி கொல்லப்பட்டையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோரும் இவங்களுக்கு சிறுவயதாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க. இவங்க பெரியப்பா வீட்டில் தாங்க வளர்ந்துட்டு வந்தாங்க. இவங்களுடைய சூழ்நிலை காரணமாக இப்போ ஹோமில் தங்கி ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களுக்கு எந்த ஒரு சொந்த பந்தங்களும் ஆதரவும் கிடையாதுங்க. தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. தனக்குன்னு ஒரு துணை தேவைங்கிறதுக்காகவும் தன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் திருமணம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. தன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னுடன் வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் நல்ல குணமுள்ளவராக, எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் போதுமானது. குறைந்த அளவு வருமானம் இருந்தாலும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் தன்யாஸ்ரீ, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிங்க, ஜாதி வன்னியர் இடத்தை சார்ந்தவங்க, படிப்பு 12th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோழி பண்ணையை வச்சு நடத்திட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மடங்க, முகவரி ஊத்தங்கரையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா ஒரு அண்ணாங்க. அவங்க இருக்கிறவங்க திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே சொந்தமாக பிஸ்னஸ் தாங்க செய்துட்டு வராங்க. தன்னுடைய மகளுக்கு வீட்டோட மாப்பிள்ளையும் எதிர்பார்க்குறாங்க. தன்னால் முடிந்தளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளுக்கு ஒரு சிறிய குறையினால் திருமணம் தள்ளி போகுதுங்கிறதுக்காகவும் தன்னுடைய மகளின் குறையை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம். எளிமையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. கிராமத்தை சார்ந்தவராக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நிக்கிதா, வயது 37, ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிங்க, ஜாதி நாடார் அனைத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைலராக ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க, முகவரி நல்லூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணன் மட்டும்தாங்க. அவங்களும் ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு வீட்டோட மாப்பிள்ளையை எதிர்பார்த்தாங்க. திருமணமும் நடந்ததுங்க. இவங்களுடைய கணவர் பார்த்தீங்க அப்படின்னா வேறொரு பெண்ணை திருமணம் செய்துட்டதுனால இவங்க கணவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அதுலேருந்து திருமணமே வேணான்னு இருந்தாங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு தனக்கு அப்புறம் யார் துணையாக இருக்காங்க, அவளுடைய சுக்க துக்கங்களை பரிமாறிக்கொள்ள ஒரு துணை வேணுங்கிறதுக்காகவும் குழந்தை தேவைக்காகவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருந்தாங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த அளவு வருமானம் இருந்தாலும் படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.